وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அதே இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை தம்முடைய வாழ்க்கையில் தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும், இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலை பெறட்டும் என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவினுடைய முதல் பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியோர்களே, நாம் அனைவரும் இந்த வெள்ளிக்கிழமையில் இறைவன் நம் மீது விதியாக்கி இருக்கக்கூடிய ஜும்மா என்கின்ற நற்காரியத்தை, அதனுடைய பூரண முழு நன்மைகளையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயரிய நன்னோக்கில் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட தருணத்தில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், இதற்கு முன்பு ஏராளமான ஜும்மா உரைகளில் ஏராளமான வரலாற்று சம்பவங்களை பற்றி நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். நல்லோர்களினுடைய வரலாறாக இருக்கலாம், தீயோர்களினுடைய வரலாறுகளாக இருக்கலாம், அல்லது நல்லடியார்கள், நபிமார்கள், சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்தவர்கள், இப்படி ஏராளமான மக்களினுடைய வரலாற்றையும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினையும் நாம் பார்த்திருக்கிறோம். அதே போன்று இந்த ஜும்மாவிலும் ஒரு மனிதனை பற்றி பார்க்க இருக்கிறோம். இவன் எப்படிப்பட்டவன் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடே வாழ்ந்தவர், ரசூலுல்லாஹ்வோடே மதீனாவில் முழுமையாக தம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்த ஒருவன், முஸ்லிம்களோடு முஸ்லிம்களை போல வாழ்ந்த ஒருவன். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் என்றால், இஸ்லாமியர்களோடு இருப்பான், இஸ்லாமியர்களோடு கொள்கைக்கு வருவான், இப்படி எல்லா நேரங்களிலும் இஸ்லாமியர்கள் கூட இருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுவதில் மும்மரமாக இருக்கக்கூடியவன். எப்படியாவது இந்த இஸ்லாமியர்களை, இந்த முஸ்லிம்களை நம்முடைய மதீனாவை விட்டு வெளியேற்றிடணும், இவர்களை எதையாவது செய்து பழிவாங்கி விட வேண்டும் என்கின்ற ஒரே குறிக்கோளாக வைத்து இஸ்லாமியர்களுக்குள்ளேயே இரட்டை வேடம் ஆடிய ஒருவன். ஏராளமான முனாஃபிக்கீன்கள் இருந்தார்கள், ஏராளமான நயவஞ்சகர்கள் இருந்தார்கள். அந்த எல்லா நயவஞ்சகர்களுக்கும் தலைவர்களாக தலைமை தாங்கிய ஒருவன். நாளைக்கு நரகத்தினுடைய அடித்தட்டில் கருதுவதற்கு மிக தகுதி வாய்ந்த ஒருவன். அவனினுடைய பெயர்தான் அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்று சொல்லப்படும். இவன் எப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சகன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் மதீனாவில் நம்ம எல்லாருக்குமே அப்துல்லா பின் உபை பின் சலூல் இவன் எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கும் நபி அவர்களுக்கும் துரோகம் செய்தான் அப்படிங்கிற வரலாறு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இவன் எதற்காக நயவஞ்சகனாக ஆனான்னு தெரியுமா? எதற்கு ஒருத்தர் தேவையே தாவும் நயவஞ்சகனாக மாற வேண்டும். அப்படி இஸ்லாம் இவனுக்கு என்னதான் பாதிப்பை ஏற்படுத்தியது, எதனால இவன் இப்படி இரட்டை வேடம் ஆடக்கூடியவனாக மாறினான் என்பதனுடைய வரலாறு இன்றைக்கு பல மக்களுக்கு தெரிவது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் மதீனா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற வரலாறு நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் போவதற்கு முன்பாக மதீனா எப்படி இருந்தது, அங்க இருந்த மக்களினுடைய சூழல் எப்படி இருந்தது என்பது பல நபர்களுக்கு தெரிவது கிடையாது. மதீனா வாசிகளுக்கு மக்கால முஹம்மது ஒருத்தர் இருக்கிறாரே தெரியாது. அவர்களினுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, ஒரே போர்க்களங்கள், ஒரே ஆர்ப்பாட்டங்கள், ஒரே அடிதடிகள், இப்படி இருந்தது மதீனாவினுடைய வாழ்க்கை. மதீனாவுல பெரும்பான்மையா இருக்கிறது இரண்டு குலத்தவர்கள். ஒன்று அவுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தவர்கள், மற்றொன்று கஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய குலத்தவர்கள். இந்த இரண்டு குலத்தவர்கள் தான் மதீனாவில் பெரும்பான்மையாக இருந்தார்கள். இந்த ரெண்டு பேருக்குமே ஆரம்ப காலத்திலிருந்து ஆகவே ஆகாது. பரம்பரை பகைவர்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வாழ்ந்து வந்து இரண்டு கூட்டத்தாருக்கு எப்போ பார்த்தாலும் பேச்சு தகராறு, எப்பொழுது பார்த்தாலும் அடிதடிகள், திடீரென்று இரண்டு கூட்டத்தார்களும் போர்களுக்கு எல்லாம் கொள்வார்கள். இப்படி மதீனாவே ஒரு அமைதி இல்லாத, ஒரு அடக்குமுறைக்குள்ளாகவும் ஒரு அடிதடிக்குள்ளாகவும் இப்படி தங்களினுடைய நிம்மதியை இழந்து தவிக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் மதீனா இருந்தது. இப்படித்தான் ஏராளமான வருடங்கள் திடீர்னு நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு போகும். ஹவுஸுக்கும் கசரத்துக்கும் திடீரென்று ஏதாவது
இப்படி மதீனாவினுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டே செல்கிறது. மதீனாவிலிருந்து ஒரு சில பேர் மக்காவிற்கு வருகிறார்கள். காபா ஆலயத்தை தவாப் செய்வதற்கு, அங்கு வியாபாரம் பார்ப்பதற்கு வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று போதனை செய்கிறார்கள். அந்த போதனை பிடித்து போகிறது. நிம்மதியே இல்லாமல், அமைதியே இல்லாமல் வாழ்ந்து வந்த கூட்டம். ரசூலுல்லாஹ்வினுடைய போதனை அவர்களுக்கு மன ஆறுதலை தருகிறது. இந்த உபதேசங்கள் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நேரா மதீனா போறாங்க. அங்க போய் மக்கால நாங்க ஒரு மனிதரை பார்த்தோம், அவர் இப்படி எல்லாம் சொல்றாரு. அங்க இருக்கிற மக்களுக்கும் அதை பிடிக்க ஆரம்பிக்கிறது. இத்தனை நாள் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை எப்படி வாழணும்னே தெரியாம வாழ்ந்துட்டோம். அவர் சொல்வதுதான் உண்மையான சத்திய கொள்கை, அப்படித்தான் வாழ வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். அதற்கு பிறகு ஏராளமான அக்கபா உடன்படிக்கை நடைபெறுகிறது. ஏராளமான மதீனத்து வாசிகள் இஸ்லாத்தை நோக்கி வர ஆரம்பிக்கிறார்கள். இதற்கு முந்தைய சூழல் எப்படின்னா, இரண்டு கூட்டத்தார்கள் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்களா. இறுதியாக எப்படி அவங்க முடிவுக்கு வந்தாங்கன்னா, சரி ரெண்டு கூட்டத்தவர்களும் சேர்ந்து ஒரு தலைவரை நியமிப்போம், அவர் மதீனாவுக்கு தலைவரா இருக்கட்டும், அவர் சொல்றபடி நம்ம கேட்டுக்குவோம், இனிமே சண்டை போட வேண்டாம் என்கின்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இஸ்லாம் வருவதற்கு முன்பாக இந்த முடிவுக்கு எல்லா குலத்தவர்களும் ஒற்று போகிறார்கள். ஹவுஸ் குலத்தவரும் ஒற்றுக்கொள்கிறார்கள், கஸ்ரஜ் குலத்தவர்களும் ஒற்றுக்கொள்கிறார்கள். இறுதியாக என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, கஸ்ரஜ் குலத்தாரில் இருக்கக்கூடிய ஒருவர் அப்துல்லா பின் உபை பின் சலூல், இவர்தான் ஒட்டுமொத்த மதீனாவிற்கும் தலைவர் என்று ஒட்டுமொத்த மதீனாவுக்கும் அறிவிப்பு செய்யப்படுகிறது. அப்துல்லா பின் உபை பின் சலூல் தான் எல்லா மதீனத்தவர்களுக்கும் தலைவராக இருக்கிறார், இவர் பேச்சத்தான் எல்லாருமே கேட்கணும் என்று சொல்லி தலைவராக நியமிப்பதற்கு தயாராக இருந்தார்கள். இப்படி எல்லா விதமான சூழலும் அப்துல்லா பின் உபை பின் சலூலுக்கு கைகூடி வருகிறது. இந்த நேரத்துல திடீர்னு பார்த்தா மக்காவிலிருந்து ஏராளமான இஸ்லாமியர்கள் கூட்டம் கூட்டமாக ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வருகிறார்கள். இஸ்லாமியர்களினுடைய மெஜாரிட்டி பெரும்பான்மையாக இருக்கிறது, அவர்கள் அதிகபட்சமாக மாறுகிறார்கள். திடீர்னு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டி வந்து இவர்தான் மதீனாவிற்கே தலைவர், இனிமே இவர் வைப்பதுதான் சட்டம் அப்படின்னு ஒட்டுமொத்த மதீனாவும் அதற்கு அடிபடுகிறார்கள். இதனால் ஏற்பட்ட ஒரு பொறாமை, நம்ம தானே மதீனாவுக்கு தலைவராக இருக்க வேண்டும். இத்தனை நாட்களாக இந்த ஒட்டுமொத்த மதீனத்தவர்களும் நம்ம சொன்ன பேச்சை கேட்டு நடந்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு யாரோ ஒருத்தர் பக்கத்தூர்ல இருந்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இவர் தான் தலைவர், இவர் சொல்றதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்வதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதன் காரணத்தினால் ஆரம்பத்துல பார்த்தோம்னா ரசூலா எப்போலாம் மதீனால வந்து உபதேசம் செய்ய வருகிறார்களோ, அறிவுரை செய்ய வருகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் ஏராளமான பிரச்சனைகளை கிளப்பியவன். ஆரம்ப கட்டத்துல அப்துல்லா இப்னு உபை பின் சலூல் பகிரங்கமாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அறிவிப்பு செய்யல. அதற்கு பின்பாகத்தான் நாடகத்தை ஆரம்பித்தான். ஆரம்ப காலகட்டத்துல ரசூலுல்லாவே வந்து உபதேசம் செஞ்சாங்க. அப்துல்லா இப்னு உபை பின் சலூல் இடத்திலும் ஏராளமான சஹாபாக்களிடத்திலும் உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசம் செய்யும் போதெல்லாம் என்ன செய்வான் தெரியுமா, ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுதையின் மீது அமர்ந்தவர்களாக பயணம் செய்து ஒரு கூட்டத்தை வந்து அடைகிறார்கள். அந்த கூட்டத்துல அப்துல்லா இப்னு உபை பின் சலூலும் இருக்கிறான். ஏராளமான அன்சாரி தோழர்கள், முஹாஜிர்கள், இன்னும் ஏராளமான யூதர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு சபை. அந்த சபைக்கு வந்துட்டு ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லிவிட்டு அந்த சபையில் இறங்கி அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்துரைக்க ஆரம்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வந்த உடனே அப்துல்லா இப்னு உபை பின் சலூல் என்ன சொல்றானா, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், நபியே இலைக்க அன்னி, எங்களை விட்டு தூரமாக போங்க. ஃபவல்லாஹி லக்கத் ஆதானி நத்னுஹி மாரிக்க, உங்களுடைய கழுதையினுடைய துருவாடை எங்களால பொறுத்துக்க முடியல. நீங்க ஒரு கழுதையில ஏறி பயணம் செஞ்சு வந்தீங்களே, நாத்து எங்களால தாங்க முடியல, எங்களை விட்டு தூரமாக போங்க. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் பொழுதே அவர்களை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் சொன்னார். யோசிச்சு பாருங்க, நம்ம நண்பர் இடத்துல பேச போகும் பொழுது நம்ம இடத்துல இருந்து ஏதோ ஒரு துருவாடை வருகிறது, ஒரு வேர்வை நாற்றமோ ஏதோ ஒன்று வருகிறது. அவர் அந்த நாற்றத்தை உணர்ந்து விட்டு திடீர்னு முகம் சுளிக்கிறார், திடீர்னு நம்மளை நோக்கி திரும்பி கொள்கிறார் அல்லது மூக்க பொத்தி கொள்கிறார். நமக்கு மனம் எப்படி இருக்கும்? அந்த நேரத்திலேயே நமக்கு ஒரு மனவேதனை ஏற்படும். நமக்கு அந்த ஒரு துருவாடை நம்ம அழித்திருந்தாலும் கூட. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய நிலை எப்படின்னா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வேண்டுமென்றே வம்பிழுக்க வேண்டுமென்றே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கோபத்தை தூண்ட வேண்டும் என்ற இது போன்ற வாசகத்தை சொல்கிறான். இதை சொல்லிய பிறகு அங்கிருக்கக்கூடிய ஒரு சில சஹாபாக்கள் சத்தம் எடுக்கிறார்கள், அப்துல்லாவே, ரசூலுல்லாஹ்வினுடைய ஒட்டகம் ஒன்றும் துருவாடை அடிக்கல, ஒன்னைய விட அதனுடைய வாசல் நல்லாகத்தான் இருக்கிறது என்று அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். தாவா பணி செய்ய வரும் பொழுது அந்த தாவா பணியவே தொடர விடலை. அதற்குள்ள எதையாவது ஒண்ணு பேசி ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இந்த பேச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறது. ஏராளமான தோழர்கள் அந்த இடத்துல சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர்களும் அங்கிருந்த யூதர்களும் அங்கிருந்த இணைப்பாளர்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்கிறார்கள். சாதாரண ஒரு பேச்சுவார்த்தைக்காக வந்தார்கள். ஒரு சில வாசகங்களை சொல்லி அனைவரையும் கிளப்பி விட்டு அடிதடிக்குள்ளாக்கி விட்டான் அப்துல்லா பின் உபை பின் சலூல். இப்படி நிறைய இடத்துல பார்த்தோம்னா ரசூலுல்லாஹ் வரும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு எதிரான வாசகத்தை சொல்லுவது, அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது, இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்ட எந்தவித பின்னடைவாக இருந்தாலும் சரி
அதனுடைய பின்னணியில் நிச்சயமாக அப்துல்லா பின் உபை பின் சலூல் இவன் கண்டிப்பாக இருப்பான். ஏராளமான துரோகங்கள், ஏராளமான கிட்டத்தட்ட இஸ்லாத்தையே பின்னடைவுக்கு கொண்டு செல்வதையே தம்முடைய வாழ்க்கை நோக்கமாக வைத்திருந்தான். இப்படி ஒவ்வொரு சம்பவமா எடுத்து பார்த்தோம்னா இதற்கு பிறகு என்ன செய்யறான்னா, நம்ம இப்படி இஸ்லாத்திற்கு எதிராகவே இருந்தா நிறைய செயலெல்லாம் செய்ய முடியாது. இஸ்லாத்திற்கு எதிராகவே இருந்துகிட்டு நம்ம செய்யக்கூடிய செயல் திட்டங்களை தாண்டி நம்ம முஸ்லீமா மாறி முஸ்லீமை போன்று நடித்துக் கொண்டு, ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகையும் கிடைச்சிடும், இஸ்லாமியர்களுக்கு எதிராக புலி பிடிக்கலாம் என்று நம்முடைய திட்டத்தை மாற்றுகிறார். ரசூலுல்லாஹை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறமாக இன்னும் வீரியமாக இஸ்லாத்திற்கு எதிரான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். உஹது போர்க்களம் வருகிறது. உஹது போர்க்களம் நமக்கு தெரியும். பத்ரு போர்க்களத்தில் மக்கத்து வாசிகள் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்து அந்த தோல்விக்கு பதிலடி கொடுப்பதற்காக உஹது போர்க்களத்திற்கு வருகிறார்கள். இப்பொழுது உஹது போர்க்களத்திற்கு 1000 நபர்கள் மதீனாவிலிருந்து கிளம்பி அந்த உஹதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள். மதீனாவிலிருந்து கிளம்பி உஹதை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். போகின்ற வழியிலேயே தம்முடைய கைவரிசையை காட்ட ஆரம்பிக்கிறார். மக்களுக்கு மத்தியில குழப்பமான பேச்சு. நம்ம போறது உஹது போர்க்களம், வரக்கூடிய மக்கள் வாசிகள் எப்படி தெரியுமா, வெறியோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். பத்ர நீங்க அவங்களை சும்மா விட்டீங்களா, ஏராளமான மக்களை கொண்டிருக்கிறீர்கள், 70க்கும் அதிகமாக கொண்டிருக்கிறீர்கள், நிச்சயமா போனோம்னா நம்மளால ஜெயிக்கவே முடியாது. இப்படி ஏராளமான குழப்ப வார்த்தைகளை பேசி கிட்டத்தட்ட 300 நபர்களை உஹது போர்க்களத்திலிருந்து அப்படியே திருப்பி அழைத்து வந்து விடுகிறான். 1000 பேர்ல 300 பேர் போயிட்டா எப்படிப்பட்ட ஒரு பின்னடைவு என்று யோசிப்பார்கள். பத்ரு போர்க்களத்துல பங்கெடுத்தவர்களே 300 நபர்கள் தான். ஒரு போரில் கலந்து கொண்டு ஒரு தொகையினரை அப்படியே பின்வாங்க வைத்து விட்டான். இப்படிப்பட்ட ஏராளமான மோச வேலைகளை எல்லாம் பார்த்தவன் அப்துல்லா பின் உபை பின் சலூல். இப்படி பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம் எந்த அளவிற்கு இவரினுடைய காரியங்கள் எல்லாம் சூடாக இருந்தது என்பதை. ஒரு சாதாரண ஒரு விஷயம், எந்த விதமான ஒரு சண்டையுமே இல்லாத நேரத்துல கூட ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட அதுலயும் புகுந்து குழப்பத்தை ஏற்படுத்தினான். என்ன நடக்குதுன்னா, ஒரு போர்க்களத்திற்கு முஹாஜிர்கள், அன்சாரிகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரும் கிளம்பி சென்று கொண்டு இருக்கிறார்கள். ஒரு போர்க்களத்துக்கு ஒரு இடத்தில் முகாமிட்டு அந்த இடத்துல தங்கிக்கிட்டு இருக்காங்க. தங்கும் பொழுது முஹாஜிர்கள் ஒரு மனிதர் ஒருவர் இருக்கிறார். இவர் எப்படிப்பட்ட மனிதர்னா, கொஞ்சம் விளையாட்டுத்தனமான ஒரு மனிதர். இவர் என்ன செய்யறாருன்னா, விளையாட்டுத்தனமாக போய் ஒரு அன்சாரியினுடைய பிட்டத்துல அடிச்சிடுறாரு. சும்மா விளையாட்டு அடித்தவுடன் அந்த அன்சாரிக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்த உடனே அந்த அன்சாரி என்ன சொல்றாருன்னா, ஓ காலல் அன்சாரி யாழல் அன்சார், அவர் என்ன கூப்பிடுறாருன்னா, அன்சாரிகளே இங்க வாங்க, என்னை ஒரு முஹாஜிர் அடிச்சுட்டான் என்று கூப்பிடுறாரு. உடனே அடிச்ச அந்த முஹாஜிருக்கு ஒரு பயம் ஏற்பட்டுரு. என்ன விளையாட்டுத்தனமா தட்டணும், அதுக்கு இவர் இப்படி அன்சாரிகளை கூப்பிடுறாரு. உடனே அவர் கத்துறாரு, ஓ கால் முஹாஜிர் யாழல் முஹாஜிர், முஹாஜிரே இங்க வாங்க, இந்த அன்சாரிகள் கூட்டமா சேர்ந்து என்னை அடிக்க பாக்குறாங்க, எனக்கு உதவியாக நீங்கள் வாருங்கள். ஷைத்தானினுடைய ஊசலாட்டத்தை பாருங்க. அத்தனை நாட்கள் சகோதரர்களாக இருந்தார்கள். மதீனாவுக்கு வந்த புதுசுல உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் தரேன், என் சொத்துல பால் எழுதி உங்களுக்கு தருகிறேன், எல்லாவற்றையும் உங்களுக்கு தருகிறேன் என்றிருந்த தோழர்கள் திடீரென்று ஷைத்தானினுடைய பிடியால் அவர்கள் தனியை போன்றும் இவர்கள் தனியான கூட்டத்தவர்களை போன்றும் சத்தம் எழுப்புகிறார்கள். அன்சாரிகளை நீங்க எனக்கு உதவி செய்ய வாருங்கள். இங்கிட்டு முஹாஜிர் கூப்பிடுறாரு, முஹாஜிர்களை நீங்க எனக்கு உதவி செய்ய வாருங்கள். ரசூலுல்லாஹ் இது கேட்டிருக்கு. கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா வால் தஅவல் ஜாஹிலியா, இது என்னப்பா அறியாமை காலத்தினுடைய அழைப்பை போன்று இருக்கிறது. அறியாமை காலத்துலதான் இப்படி யாராவது ஒருத்தவங்க தம்முடைய கூட்டத்தை அழைத்துக் கொண்டு எதிர்கூட்டத்தை தாக்குவதற்கு செல்வார்கள். அந்த மாதிரி ஒரு கூப்பாடாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த நிலையை சமாதான நிலைக்கு கொண்டு வருகிறார்கள். அதெல்லாம் ஒன்னு பிரச்சனையை தீர்த்து விடுறாங்க. இந்த பிரச்சனையை மீண்டும் கிளப்புகிறான் அப்துல்லா பின் உபை பின் சலூல். அந்த இடத்திலேயே ஏராளமான அன்சாரிகளை கூப்பிட்டு வச்சு என்ன சொல்றான்னா, நம்ம மதீனால எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தோம், நமக்கு இதெல்லாம் ஒரு தேவையா, யாரோ உங்களை கூட்டி வந்து இப்படி உட்கார வச்சு அவங்க நம்மளை அடிக்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம ஆளாயிட்டோமே என்று சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான வாசகத்தை சொல்கிறார். நிச்சயமாக நம்ம இங்கிருந்து மதீனாவுக்கு போவோம், போர்ல பயணத்துல வந்திருக்கிறோம். மதீனாவிற்கு திரும்பி சென்றதற்கு பிறகாக மதீனாவில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களை வெளியேற்றியே தீர வேண்டும். உயர்ந்தவர்கள் யாருன்னா மதீனாவிலே இருக்கக்கூடியவர்கள், தாழ்ந்தவர்கள் யாருன்னா அகதிகளை போன்று வந்து முஹாஜிர்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு வாசகத்தை, ஒரு விஷம பேச்சை அன்றைக்கு இருந்த அன்சாரிகளினுடைய நெஞ்சில் விதைக்கிறான். நிச்சயமா நம்ம மதீனாவுக்கு திரும்பி போவோம். திரும்பி போன உடனே ஒரு முஹாஜிர் கூட நம்ம ஊர்ல இருக்கக்கூடாது, எல்லோரையும் துரத்தி அடிக்க வேண்டும், அப்பொழுதுதான் நமக்கு நம்முடைய கண்ணியம் மீண்டும் கிடைக்கும். இப்படி ஏராளமான விஷம பேச்சு. இந்த பேச்சை உமர் ரலியல்லாஹு அவர்கள் செவியுறுகிறார்கள். இப்படி அவன் பேசி வருகிறான், அல்லாஹ்வின் தூதரே என்னை விடுங்கள், நிச்சயம் நான் அவனுடைய கழுத்தை வெட்டி விடுகிறேன். உமர் அவனுக்கு கோபம் வருகிறது.
அண்ணன் நம்பியை போன்று ஒரு சகோதரர்களாக பழகி வந்த முஹாஜிர் அன்சாரிகளுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட விஷம பேச்சை ஒரு விதைக்கிறானே என்கின்ற ஒரு ஆதல் ரசூலுல்லாஹ் அழகாக சொன்னார்கள், உமரே அவரை விட்டு விடுங்கள். ஏனால் நீங்கள் சென்று அவரை வெட்டி கொலை செய்து விட்டால் மக்கள்லாம் என்ன பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னா, அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரினுடைய தோழரையே கொன்று விட்டார். ஏன்னா அப்துல்லா இப்னு உபை பின் சலூல் வெளிப்பார்வையை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லிமா வாழ்ந்துட்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் உமரலில் அவர்களுக்கு கட்டளையிட்டு இருந்தால் அவர் சென்று வெட்டி இருப்பார். மக்கள் என்ன பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னா, அப்துல்லா பின் உபை பின் சலூல் ஒரு முஸ்லீம் தானே, அவரை கொல்வதற்கு ரசூலுல்லாஹ்வே அனுமதி கொடுத்து விட்டார்கள், நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றால் உங்களையும் கொல்வதற்கு துணிய மாட்டார்கள். இப்படி மக்கள் மத்தியில் பேச்சு பரவ ஆரம்பித்து விடும். இதை இப்படியே விட்டு விடுங்கள். இப்படி ஏராளமான விஷயங்களை பட்டியல் போட்டுக் கொண்டே செல்லலாம். இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவன் செய்ததிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னவென்றால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு அபாண்டத்தை, ஒரு அவதூறை பரப்பி வந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது எப்படிப்பட்ட ஒரு அவதூறு பரப்பப்பட்டது. அதை பரப்பியது மிஸ்தக் என்பவர் தான் என்பதை எல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் மிஸ்தகை எல்லாம் தாண்டி அவரை எல்லாம் மிகைக்கின்ற அளவிற்கு ஏராளமான அவதூறுகளை பரப்பியது அப்துல்லா பின் உபை பின் சலூல். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே சொல்கிறார்கள், நாங்கள் மதீனாவிற்கு வந்தவுடன் எங்களை பற்றி ஏராளமான அவதூறு பேச்சுக்கள் பரப்பப்பட்டது. மன் ஹலக்க, அந்த அவதூறை பேசி அழிந்தவர்கள் எல்லாம் அழிந்து போய் விட்டார்கள். அல்லதை தவல்லல் இஃப்தர், இந்த அவதூறினுடைய பெரும் பங்கு யாருக்கு தெரியுமா? அப்துல்லா பின் உபை பின் சலூல். இவனுக்குத்தான் அவதூறினுடைய பெரும் பங்கு. ஒட்டுமொத்த மதீனாவிற்குமே தெரியும் அப்துல்லா பின் உபை பின் சலூல் தான் இந்த அவதூறை பரப்பி கொண்டிருக்கிறான் என்று. ஏராளமான அவதூறு பேச்சுக்கள் எல்லா மக்களிடத்திலும் பரப்பி விட்டான். எந்த அளவுக்கு இதனுடைய தாக்கம் வந்துச்சுன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கே ஒரு கட்டத்துல முடிவு செய்ய முடியல. என்ன முடிவு செய்ய முடியலன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு சேர்ந்து வாழ்வதா அல்லது என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. இதற்கு ஒரு ஆலோசனை கூப்பிட்டுகிறார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கூப்பிட்டு, அலி ரலியல்லாஹு அன்ஹு இருவரையும் கூப்பிட்டு, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆயிஷா விஷயத்தில் நான் ஏதாவது ஒரு முடிவெடுத்து ஆக வேண்டும் என்று ஆலோசனை செய்கிறார்கள். இரண்டு சஹாபாக்களுமே நல்ல விதமாகவே கருத்தை சொல்கிறார்கள். உசாமா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களினுடைய மனைவியர் அனைவரும் கண்ணியமானவர்கள், அவர்களை பற்றி நான் எந்த குறையும் அறிந்திருக்கவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க ரொம்ப போட்டு சிரமப்படுத்தாதீங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய ஒரு ஏராளமான ஒரு வேலைக்காரி ஒருவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை அழித்து அந்த பணிப்பெண்ணிடத்தில் நம்ம கேட்போம், ஆயிஷா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களினுடைய நடத்தையில் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை பார்த்தீர்களா என்று அவரிடத்தில் விசாரணை செய்வோம். பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் ஆயிஷா அவர்களினுடைய பணிப்பெண்ணாக இருந்தார்கள். அவர்களை அழைத்து கேட்கிறார்கள். அவர்களும் நல்ல விதமாகவே சொல்கிறார்கள். சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனை. யாருமே நம்முடைய மனைவியை பற்றி தவறாக எதுவுமே சொல்லவில்லை. இந்த நாள் வரைக்கும் எந்த விதமான தப்பான நடவடிக்கையும் பார்த்ததில்லை. இப்படிப்பட்ட ஒரு அப்பாவி பெண்ணை பார்த்து இப்படி அப்துல்லா பின் உபை பின் சலூல் அவதூறை பரப்பி விட்டானே. மக்களுக்கு மத்தியில் மிம்பரில் ஏறுகிறார்கள். ஏறிவிட்டு எல்லா மக்களை பார்த்து பகிரங்கமாக சொல்கிறார்கள், அப்துல்லா பின் உபை பின் சலூலுக்கு எதிராக எனக்கு உதவி செய்பவர் யார்? கேட்பது எப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்று பாருங்கள். கீழே அமர்ந்திருப்பவர்கள் மிகப்பெரிய சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்கன்னா உடனே அதனை செய்து முடித்து விடுவார்கள். என்ன கட்டளையாக இருந்தாலும் சரி. ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறி எல்லாரையும் பார்த்து கேட்கிறார்கள், அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்னுடைய குடும்பத்தார் விஷயத்தில் என்னுடைய மனதை மிகப்பெரிய அளவில் நோகடித்து விட்டான். அவனுக்கு எதிராக எனக்கு உதவி செய்வதற்கு யார் முன் வருகிறீர்கள்? எல்லா சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வீரமாக எழுந்திருக்கிறார்கள். எழுந்துவிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அப்துல்லா பின் உபை பின் சலூலை நிச்சயம் நான் உங்களுக்கு எதிராக பழி வாங்குகிறேன். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, அவர் என்னுடைய குலத்தை சார்ந்த அவுஸ் குலத்தவராக இருந்தால் நான் நிச்சயம் பழி வாங்கி இருப்பேன். ஆனால் அவர் கஸ்ரஜ் குலத்தவரை சார்ந்தவர்கள். ஆரம்ப காலத்து ஒரு நிலை சொன்னோமா, மதீனத்து வாசிகளுக்கு மத்தியில சண்டை வந்தது. அவுஸ் மற்றும் கஸ்ரஜ் குலத்தாருக்கு மத்தியில போர்லாம் நடந்துச்சு. சஅத் இப்னு முஆத் அவர்கள் அவுஸ் குலத்தை சார்ந்தவர்கள். அவர் சொல்றார், நான் அவுஸ் குலத்தை சார்ந்தவன், அப்துல்லா இப்னு உபை பின் சலூல் என் குலத்தை சார்ந்தவனாக இருந்திருந்தால் இந்நேரம் அவனை வெட்டி இருப்பேன். ஆனால் அவன் கஸ்ரஜ் குலத்தவரை சார்ந்தவனாக இருக்கிறான். இப்பொழுது நான் என்ன செய்ய என்று கேட்கிறார். உடனே கஸ்ரஜ் குலத்தவர்களுக்கு ஒரு மனவேதனை. அவர்கள் எல்லோரும் கத்த ஆரம்பிக்கிறார்கள், சஅத் இப்னு முஆத், உங்களால் எங்களினுடைய குலத்தவரை சார்ந்தவரை கொலை செய்யவே முடியாது. அவர் எங்க குலத்தவரை சார்ந்தவர், அவங்க எளிதில் நீங்க கொலை செஞ்சிருவீங்களா? அவர் எதுவுமே செய்யல. அவர் ஏதோ ஒரு தெரியாத்தனமாக இது போன்ற பேச்சுக்களை பரப்பி விட்டார் என்று இவர்கள் பேசுகிறார்கள். இப்படி மீண்டும் அவுஸ் மற்றும் கஸ்ரஜ் குலத்தாருக்கு மத்தியில் ஒரு சண்டை ஏற்படுகிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இரண்டு கூட்டத்தவர்களும் ஒருவரை ஒருவர் கத்திக்கொண்டு அறியாமை காலத்தை கொண்டு தனித்தனி கூட்டத்தவர்களாக பிரிந்து அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இந்த அளவிற்கு சஹாபாக்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தி எப்படியாவது இரண்டையாக அவர்களை பிரித்து ஏராளமான எதிரிகளுக்கு உதவி செய்து போரிலிருந்து ஏராளமான வீரர்களை பின்தங்க வைத்து இவ்வளவு வேலைகளை பார்த்தார். இந்த அளவுக்கு எந்த ஒரு காரியம் கிடைச்சாலும் ஒரு சின்ன ஒரு கேப் கிடைச்சாலும் கூட அதிலையும் புகுந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஏராளமான வேலைகளை செய்து கொண்டார். இப்படிப்பட்ட அப்துல்லா பின் உபை பின் சலூல் ஒரு கட்டத்தில் மரணிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அப்துல்லா பின் உபை பின் சலூல் மரணித்து விடுகிறார். அவன் மரணித்ததற்கு பின்பாக உண்மையிலேயே ஏராளமான இஸ்லாமியர்களுடைய நிலை எப்படி இருக்கும்னா, அவன் நயவஞ்சகன் என்று தெரிந்தேதான் பலர் இருந்தார்கள். அப்துல்லா பின் உபை பின் சலூல் நயவஞ்சகன் என்று பல முஸ்லிம்களுக்கு தெரியும். அப்துல்லா பின் உபை பின் சலூலினுடைய மகன் நேராக ரசூலுல்லாஹ் வருகிறார். வந்துவிட்டு கேட்கிறார், அல்லாஹ்வினுடைய தூதரே, உங்களினுடைய சட்டையை தாருங்கள், உங்களுடைய சட்டையை எடுத்துக்கிட்டு போய் நான் என்னுடைய தந்தைக்கு கஃனிட வேண்டும், உங்க சட்டையை தாங்க, நாங்கள் தயார் செய்து வைக்கிறோம், அந்த பிரேதத்திற்கான சடங்கு எல்லாத்தையும் தயார் செய்து வைக்கிறோம், நீங்கள் வந்து என்னுடைய தந்தைக்கு தொழுகை நடத்த வேண்டும், வந்து தொழுகை நடத்துங்கள் என்று கேட்கிறார்கள். உண்மையிலேயே நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல இருந்து என்ன சொல்லியிருக்கோம், அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்னெல்லாம் செஞ்சானோ அது எல்லாம் கண் முன்னாடி வந்துருக்கும். இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி பேசினான், இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இதையெல்லாம் செஞ்சான், என்னுடைய மனைவிக்கு எதிராகவே அவதூறெல்லாம் பரப்பினான், அவனுக்கு கஃன் இடுவதற்கு என்னுடைய சட்டையை கொடுக்கிறதா, அவனுக்கு தொழுகை நடத்துவதற்கு நான் வந்து தொழுகை நடத்தி அவனுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதா, அவன் ஒரு நயவஞ்சகன், அவன் நரகத்தினுடைய அடித்தட்டிற்கு தகுதியானவன், அவனுக்கு நான் எதுக்கு பாவ மன்னிப்பு தேடணும் என்று சொல்லி அந்த மகனினுடைய மனதை புண்படுத்தவே இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா, உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இரக்க குணம் யாருக்குமே இருக்காது. அனைவரின் மீதும் இரக்கம் கொண்டிருந்தார்கள். தனக்கு துரோகம் செய்திருந்தாலும் அவரின் மீதும் இரக்க குணம் இருந்தது. அல்லாஹ் ஒரு திருமலையில சொல்லுவாங்க, நபியே லஅல்லக பாஹிஉ நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், மக்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வருத்தப்பட்டு உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வீர் போலுமே. மக்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, ஆஹா நாளைக்கு இந்த மக்களினுடைய நிலைமை மறுமையில எப்படி இருக்கும், நரகத்துக்கு போயிடுவாங்களே, சொர்க்கத்திற்கே வர முடியாதே, நரகத்திலேயே நிரந்தரமாக இருந்து விடுவார்களே அப்படிங்கிற வருத்தம் அதிகமாகி அந்த துக்கம் தாங்க முடியாமல் நீங்க உயிரையே விட்டுவீங்க போல அந்த அளவிற்கு வருத்தப்படுவார்கள். பிறர் நலனை நாடுபவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்துல்லா பின் உபை பின் சலூலினுடைய மகன் வந்து கேட்கிறார். கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை பேசல், தம்முடைய சட்டையை கழட்டி அவரினுடைய கைகளில் கொடுக்கிறார்கள். நீங்கள் சென்று அவருக்கு கஃனிடுங்கள், எல்லா தயாரிப்புகளும் ஏற்பாடுகளும் முடிந்ததற்கு பின்பாக எனக்கு தெரிவியுங்கள், நிச்சயம் நான் வந்து தொழுகை நடத்தி அவருக்கு எதிராக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன். சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்க. உண்மையிலேயே அப்துல்லா பின் உபை பின் சலூல் உள்ள தலைவில் அல்லாஹ்வை நம்பவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாமியர்களுக்கு எதிராக அனைத்து விதமான விஷம வேலைகளையும் பார்த்தான், எல்லாத்தையும் பார்த்தான், எல்லாருக்கும் தெரியாத ஒரு நயவஞ்சகன். இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் வந்து தொழுகை நடத்தி அவருக்கு எதிராக பாவ மன்னிப்பு தேடுவேன். வாக்குறுதி கொடுக்கிறார்கள். கொடுத்தவுடன் அவர் செல்கிறார், அவரினுடைய மகன் சென்று எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அழைப்பு விடுகிறார், அல்லாஹ்வின் தூதரே இப்ப வாங்க, எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது, நீங்கள் வந்து தொழுகை நடத்தினால் போதும் என்று அழைப்பு விடுகிறார். ரசூலுல்லாஹ் கிளம்புகிறாங்க தொழுகை நடத்துவதற்கு. அதற்கு குறுக்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நிற்கிறார்கள். வந்துவிட்டு கேட்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, அமா நஹாத்துல்லாஹு அன்ஹு, நீங்க இப்ப எதுக்கு போறீங்கன்னு தெரியுதா, எந்த ஒரு காரியத்திற்கு போறீங்கன்னு யோசிச்சு போறீங்களா, அல்லாஹ் உங்களை இதை விட்டு தடுத்து இருக்கிறான். குர்ஆன் திருமறை குர்ஆனினுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். நபியே, நீங்கள் 70 முறைக்கு அதிகமாக பாவ மன்னிப்பு தேடினாலும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படாது என்கின்ற திருமறை குர்ஆனினுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். இது உங்களுக்கு நினைவில்லையா, அல்லாஹ் உங்களை தடுத்து இருக்கிறானே, போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து தடுக்கிறார்கள். இந்த நேரத்துல கூட கேட்டுட்டு, ஆமா கரெக்டா தான் உமர் சொல்றாரு, நம்ம போக வேணாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பின்வாங்கல. அப்பொழுதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் சென்று அவருக்கு பாவ மன்னிப்பு தேடுவேன். அல்லாஹ் என்கிட்ட என்ன சொல்லியிருக்கானா, நபியே நீங்கள் 70 முறைக்கு அதிகமாக பாவ மன்னிப்பு தேடினாலும் அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறான், அதற்கு அதிகமாகவும் நான் தேடுவேன். எனக்கு 2 வாய்ப்புகள் இருக்கிறது, ஒன்று பாவ மன்னிப்பு தேடுவது, இல்லாட்டி பாவ மன்னிப்பு தேடாமல் விடுவது. நான் எதுக்கு பாவ மன்னிப்பு தேடாமல் இருக்கணும், எனக்கு தான் தேடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று இன்னும் வீரியமாக சொல்கிறார்கள். மீண்டும் உமர் அவர்கள் தடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வே மறந்துட்டீங்களா, எல்லாத்தையும் அவன் என்னெல்லாம் செஞ்சாலும் மறந்துட்டீங்களா, இந்த நாள்ல இப்படிலாம் அவன் பண்ணலையா, எல்லாவற்றையும் பட்டியல் போடுகிறார்கள். அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்னெல்லாம் சொன்னாலும் எல்லாத்தையும் சொல்லுகிறார்கள். எல்லாவற்றையும் கேட்ட பின்னும் கூட ரசூலுல்லாஹ் பின்வாங்க.
மீண்டும் வீரியமாக முன்னேறி செல்கிறார்கள். நான் போய் அவருக்கு தொழுகை வைத்து நிச்சயம் பாவ மன்னிப்பு தேடுவேன். இவர் மன்னிக்கிறதே பெரிய காரியம். உண்மையிலே யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு எல்லா விஷயத்தையும் உடைச்சல் கொடுத்திருக்கிறார், ஏராளமான கோளாறு கொடுத்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை சதைச்சிருக்கிறார், நம்முடைய தாவா பணியை முடக்கி இருக்கிறார். எல்லா விதத்திலேயும் நமக்கு எதிராக இருந்த எதிரி, கூடவே இருந்து குடிபறித்த ஒருவர், அவர் நம்மள்கிட்ட ஒரு கட்டத்துல மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பதற்கு மனம் வருமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு பல மக்களிடத்தில் இல்லாத ஒரு பண்பு, பிற மக்களை மன்னிக்கக்கூடிய ஒரு பண்பு. ரசூலுல்லாஹ்விற்கு செய்ததை போன்று நமக்கு யாரும் செய்யல். அப்துல்லா பின் உபை பின் சலூல் ரசூலுல்லாஹ்க்கு என்னெல்லாம் செஞ்சாலும் அந்த அளவுக்கு நமக்கு உலகத்துல யாருமே எதையுமே செய்யல். எல்லாவற்றையும் செய்தான். நபி அவர்களினுடைய மனைவிக்கு எதிராக அவதூறை ஊர் மணக்க பரப்பினார். இப்படிப்பட்ட ஒரு துரோகி அவனுக்கு தான் மன்னிப்பது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வை நான் மன்னிப்பு வேண்டி தருவேன் என்று ஒற்றை காலில் நிற்கிறார்கள். அல்லாஹ் அதை தடுத்து விடுகிறார். நபியே, நீர் அவர்களுக்கு தொழுகை வைப்பது உமக்கு தகாது என்று திருமறை குர்ஆனினுடைய வசனத்தை இறக்கி தடுத்து வைத்து விடுகிறார். அல்லாஹ் தடுத்துட்டான் என்பது ஒரு புறத்தில் இருந்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முனாஃபிக்கிற்கு காட்டிய ஒரு இரக்கத்தை இன்றைக்கு நாம் ஏதாவது ஒரு முஸ்லிமிற்கு காட்டுகிறோமா? நமக்கு மத்தியில் எந்த அளவிற்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது, எந்த அளவிற்கு ஒரு முரண்பாடு இருக்கிறது யோசித்து பாருங்கள். இங்கு இருக்கக்கூடிய பல பேரோடு ஒரு மன வருத்தத்தில் இருக்கலாம். பல பேர் உங்களுக்கு சலாம் சொல்லும் பொழுது அந்த சலாத்தை கூட கேட்காமல் நீங்கள் முகத்தை திருப்பி விட்டு சென்றிருக்கலாம். நீ செஞ்சதுக்குள்ள உன் முகத்திலே நான் முடிக்க மாட்டேன்டா என்று சொல்லி இருக்கலாம். இப்படி ஏராளமான மக்கள் அவர்கள் செய்த தீமையே மனதில் வைத்துக் கொண்டு இன்றளவிலும் வெறுப்போடு மன்னிக்கக்கூடிய மனம் இல்லாமல் சுற்றி திரிகிறோமே. நம்மெல்லாம் ரசூலுல்லாஹ்வை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நமக்கு பெருசா என்ன செஞ்சிட்டாங்க? நம்முடைய மனைவியை பற்றி அவதூறை ஊர் முழுக்க பரப்பி விட்டார்களாம். அவர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்திருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அவதூறு பேசியது மிஸ்டர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முஸ்லிம், அவருக்கு உதவி செய்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் ஒரு கட்டத்தில் சொல்றார், அபூபக்கர், என்னுடைய மகளுக்கு எதிராக நீயே இப்படி அவதூறை பரப்பிட்டீர், உனக்கு நான் தான் இத்தனை நாளா உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், உனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன், ஆனால் நீயே என்னுடைய மகளுக்கு எதிராக அவதூறை பரப்பிட்டீர், இனிமே உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், அல்லாஹ்வின் மீது சத்தியம் சொல்கிறார். உடனே அல்லாஹ் கண்டிக்கிறான். யோசித்து பாருங்கள், இந்த மாதிரி ஒருத்தர் உலகத்துல பண்றார். ஒரு மனிதரினுடைய மகள் ஒருவர் இருக்கிறார்கள். அந்த மகளை பற்றி ஒருவர் ஏராளமான அவதூறை பேசிட்டார். உடனே அந்த மகளினுடைய தந்தை சொல்றாரு, இனிமே இவருக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். நம்ம எல்லாருமே நியாயம் சொல்லுவோம், நீ சொன்னதாப்பா சரி, ஓன்றையே எல்லா உதவிகளையும் வாங்கிட்டு உன் மகளுக்கு எதிராக அவதூறை பரப்பலாமா? நீ செஞ்சதான் சரி, இனிமே அவருக்கு உதவி செய்யாத, இப்படின்னா நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அல்லாஹ் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான், அபூபக்கரை பார்த்து, அலா துஹிப்பு அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், நீ இப்படி உதவி செய்ய மாட்டேன்னு சத்தியம் செய்யப்பா, அல்லாஹ் உன்னை மன்னிக்கிறேன்னு நீ ஆசைப்படலையா? நீ அவரை மன்னி, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய பாடம். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். உஹது போர்க்களத்தில் அவரினுடைய தந்தையை கண் முன்னால் இஸ்லாமியர்களே கொலை செய்வார்கள். கொலை செய்த மாத்திரத்தில் மன்னிப்பு வழங்குவார். அதுக்கு அப்புறமா இஸ்லாமியர்களாம் மன்னிப்பு கேட்டு எங்களுக்கு யாரும் தெரியல, நாங்க அடையாளம் தெரியாம கொண்டு எதுவுமே சொல்லல. அந்த இடத்திலேயே கொல்லப்படுகிறார் அவரினுடைய தந்தை கண்ணெதிரே. அதே இடத்தில் மன்னிப்பு வழங்குகிறார். இறைவா, என்னுடைய நண்பர்கள் தெரியாமல் செய்து விட்டார்கள், அவர்களை மன்னித்து விடு. இப்படிப்பட்ட மன்னிக்கக்கூடிய குணம் எத்தனை நபர்களிடத்தில் இருக்கும்? இஸ்லாம் சொல்லி தருவது மதுதான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தது மதுதான், சஹாபாக்கள் வாழ்ந்தது மதுதான். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கை அப்படி வாழ்வது கிடையாது. ஒருவர் ஏதாவது ஒன்று செய்து விட்டார், நமக்கு ஒரு மோசடி செய்துட்டார், துரோகம் செய்துட்டார், சொல்லிட்டு போகட்டுமே. நாம் அவரை மன்னித்தால் இறைவன் நம்மை மன்னிப்பான். நம் அவரை மன்னிக்கலாட்டி இறைவனினுடைய மன்னிப்பை நாம் தேவையற்றவர்களாக இருக்கிறோம் என்பது அர்த்தம். அன்பார்ந்தவர்களே, இது போன்ற ஏராளமான தகவல்கள் நமக்கு சொல்லித் தருவதெல்லாம் ஒன்றுதான். நாம் மக்களுக்கு மத்தியில் எவ்வாறு நடந்து கொள்கிறோமோ அதை போன்றுதான் இறைவன் நம்மிடத்தில் நடந்து கொள்வான். ஆக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக மக்களை மன்னித்து இறைவனினுடைய மன்னிப்பை பெறக்கூடிய நன்மக்களாக ரஹ்மான் நம்மில் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள இறைவனின் நல்லடியார்களே, சென்ற உரையில் நயவஞ்சகனினுடைய தலைவன் இஸ்லாமியர்களுக்கும் நபியவர்களுக்கும் செய்த துரோகத்தையும் அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனிடத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்கின்ற ஒரு சில படிப்பினைகளை எல்லாம் பார்த்தோம்.
அதைத் தொடர்ந்து இந்த இரண்டாவது உரையில் இந்த வாரத்தினுடைய ஜும்மா வசூல் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் பொன்னேரி என்கின்ற ஒரு கிளை இருக்கிறது. இந்த கிளையினுடைய கட்டுமான பணிக்காக வேண்டி இந்த வாரத்தினுடைய ஜும்மா வசூல் கொடுக்கப்பட இருக்கிறதாக முடிவு செய்திருக்கிறார்கள். ஒரு பள்ளிவாசலினுடைய கட்டுமான பணி என்பது சாதாரண ஒரு தர்மம் கிடையாது. தர்மத்தை பற்றி நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எல்லோருமே தெரிந்து வைத்திருக்கிறோம். தர்மம் எப்படிப்பட்ட தலை சிறந்த ஒரு நற்காரியம். தர்மத்தால் நமக்கு எந்த அளவிற்கு நன்மைகளை இறைவன் அள்ளி கொடுப்பான். நம்ம சிறிதளவு தர்மத்தை கொடுத்தாலும் அதை இறைவன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பதை போன்று அல்லாஹ் வளர்த்து நாளைக்கு மறுமையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளாக அள்ளி தருவான். இது அனைத்தையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இன்னும் ஒரு படி மேலாக நாம் செய்யக்கூடிய தர்மத்தில் சதக்கத்துல் ஜாரியாவான நிலையான தர்மம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நிலையான தர்மத்தை செய்யும் பொழுது நாம் இன்னும் அதிகமான நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆகலாம். அப்படிப்பட்ட சதக்கத்துல் ஜாரியாவில் ஒன்றுதான் இந்த பள்ளிவாசலினுடைய கட்டுமான பணி. யோசிச்சு பாருங்க, நம்மளும் ஒரு பள்ளிவாசல் தான் இருக்கிறோம். இந்த பள்ளியில் தினந்தோறும் 5 வேளை தொழுகை நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து ஏராளமான வாரம் ஜும்மாக்கள் நடைபெறுகிறது. பெண்கள் பயான் நடைபெறுகிறது. ஏராளமான நிகழ்ச்சிகள் அனைத்தும் இங்கே நடைபெறுகிறது. இல்ல மக்களுக்கு தாவா பணியை கொண்டு செல்வதற்கான மஷூரா நடத்தப்பட்டு இங்கேதான் அனைத்து விதமான ஆலோசனைகளும் நடத்தப்படுகிறது. இப்படி நடத்தப்படக்கூடிய எல்லா நன்மைகளும் எல்லா அழைப்பு பணிகளுக்கும் ஒரு அடிப்படை தேவையாக பள்ளிவாசல் இருக்கிறது. இந்த மாதிரி நம்முடைய பொருளாதாரத்தில் ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு ஊர் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த ஒரு பள்ளிவாசலை கட்டி எழுப்பி அங்கிருந்து ஒவ்வொரு நன்மைகளையும் நாம் சம்பாதித்து வந்தால் எந்த அளவுக்கு நன்மைகளை சம்பாதிக்கலாம் என்று யோசித்து பாருங்கள். உலகத்தில் வீடு கட்டுவது, மாடிக்கு மேல் அடுக்குமாடி கட்டடங்களை கட்டுவது, மிகப்பெரிய கோட்டையை போன்ற வீட்டை கட்டி வைத்திருப்பது, இது அனைத்தும் எந்த விதமான பயனையும் அளிக்காது. நாளைக்கு மறுமையில இந்த வீட்டெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. ஆனால் ஒரு பள்ளிவாசலை கட்டி வைத்தால் நிச்சயம் அது நாளைக்கு மறுமையில் மிகப்பெரிய ஒரு நன்மையை நமக்கு பெற்றுத்தரும். இதை புரிந்து வைத்திருந்ததால் தான் ஃபிரௌனினுடைய மனைவி கேட்ட ஒரு பிரார்த்தனை, ரப்பிபினி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, இறைவா நாளைக்கு சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை நீ கட்டித்தா. அந்த பெண்மணியிடத்தில் இல்லாத கோட்டைகள் கிடையாது. ஃபிரௌனினுடைய கோட்டையில் வாழ்ந்த ஒரு பெண்மணி, மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்த ஒரு மனிதர். ஆனால் அவர்களுக்கு அந்த கோட்டைகள் ஒரு தூசாக தெரிந்தது. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாளைக்கு மறுமையில அல்லாஹ்ட்ட ஒரு வீடு வேணும், அதில் தான் அவர்கள் குறிக்கோளோடு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருவர் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்களோ அவருக்காக அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் ஒரு வீட்டை கட்டி தருகிறான். உலகத்துல நிறைய பேர் வீடு கட்டியிருக்கான். இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு இங்க சொந்த வீடு இருக்கலாம், அல்லது வாடகை வீடாவது இருக்கலாம். உலகத்துல ஒரு வீட்டை கட்டுவதற்கு நாம் ஓடோடு உழைக்கலாம், வெளிநாட்டிற்கு சென்று உழைக்கலாம். உலகத்துல கட்டுற வீடுலாம் எதுக்கும் கிடையாது. உலகமே காலிருந்து செத்து போன ஆட்டை விட இருக்கும். அப்ப அதுல இருக்கிற ஒரே ஒரு வீடு எந்த அளவுக்கு அற்பம் யோசிச்சு பாருங்க. இங்க கட்டக்கூடிய வீடுலாம் ஒரு பூகம்பம் வந்தா தாங்காது, நிலத்துக்குள்ள உள்ள போயிடும். ஆனால் நாளைக்கு நீங்கள் மறுமையில் கட்டக்கூடிய வீடு என்பது சாதாரணமானது கிடையாது. அது நிலையான ஒரு தர்மம். ஆகையால் உங்களினுடைய தர்மத்தை அதிகமாக இது போன்ற சதக்கத்துல் ஜாரியாவிற்கு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.